கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேற யார் சொல்லணும்? ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்லணும்? சுவாசம் உள்ளவா விசுவாசம் உள்ளவா? சுவாசமுள்ள யாவும் சொல்வதாக. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவர் கிருபை. ஆமென், ஸ்தோத்திரம். சொல்லாததுக்கெல்லாம் சுவாசம் இல்லையோன்னு தெரியல. சுவாசமுள்ள யாவும் சொல்வதாக. ஆமென், ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொல்லும் போது தானே சொல்லட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்போம். இந்த யாராவது ஒரு ஆளை ஸ்பெஷலாக கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அவங்க சொன்ன உடனே என்ன செஞ்சிடும் நம்ம? ஆமாம், அது ஒரு வைக்கு நல்லது தான், நம்ம மானத்தை கப்பல் ஏற்றாம. ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பயிர் வழியாக நடந்து போயிட்டு இருந்தார் சீஷர்களோடு. சீஷர்களுக்கு பசி எடுத்துருச்சு. படக்குன்னு கருதை உடச்சி நல்லா கையில் தட்டி ஃபூன்னு ஊதி கப்பு கப்புன்னு சாப்பிட்டுட்டு இருந்தானுங்களாமா. அந்த பக்கம் வந்த பரிசேயர்கள் பார்த்துட்டு, என்னையா உன் சீஷர்கள் பண்ணுற வேலை இது, செய்யலாமா இதை? இன்னைக்கு ஓய்வு நாள் வேறு, ஒன்று ரெண்டாவது கைகள் கழுவுனான்களான்னு தெரில, அவனுங்க பாட்டில் எடுத்து பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லையா? இவனுங்க எவ்வளோ தூரம் இயேசு கிறிஸ்து கூட நடந்து வந்தாங்கன்னு யாருக்கு தான் தெரியும்? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பைபிளில் இருக்க கதையை தான் சொல்கிறேன். வெளியே யாராவது இருக்கீங்களா? சிலின் வெளியே யார் இருக்காங்களா? இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளே அனுப்பிவிடு. ஆமாம், இந்த 2 பேர் போகிறாங்க பேர். சரி விட்டுரு, வா. சரி, ஓகே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்க எவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்கன்னு யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி எத்தனை மணிக்கு சாப்பிட்டாங்கன்றது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். பசியில் வேதனையில் ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்குமே நினச்சி ஏங்கி வராங்கன்றது யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அதனால இவங்க சாப்பிட்றது பற்றி அவர் என்ன செய்யலை? ரூல்ஸ் எல்லாம் பார்க்கல. அவன் எப்படி இருக்கிறான்னு யாருக்கு நல்லாவே தெரியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஏன்னா அவங்களோட யார் தான் நடந்து வரா? அவர் தான் நடந்து வர்றாரு. அவங்க பிரச்சனை யாருக்கு நல்லா தெரியும்? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அவங்க பிரச்சனை யாருக்கு நல்லா தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் அவங்க பிரச்சனை என்னன்னு. அதனால அவன் பறித்து அதை கதிரை உடைச்சி பறித்து அதை தட்டி சாப்பிடும் போது இவர் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இவருக்கு ரூல்ஸ் எல்லாம் மறந்துருச்சு. அவனுடைய பசி மட்டும்தான் அவருக்கு ஞாபகத்தில் இருந்துச்சு. அங்கே பெரிய பிரமாணத்தையோ அங்கே பெரிய விதமான சட்டத்திட்டங்களோ அவர் பேசலை. அவன் இப்போ பசி ஆறணும், அவ்வளோதான் அவருடைய மைண்டில் இருக்குது. ஏன்னா கூடையே இருக்கிற அவருக்கு தான் என்னை பற்றி முழுசாக தெரியும். அல்லேலூயா. அப்பப்போ வந்துட்டு போகிற பரிசேயர்களுக்கு என்ன தெரியாது. ரூல்ஸ் பேசிட்டு போயிடுவாங்க. அது நம்ம கேட்குறதுக்கு எப்படி தான் இருக்கும்? சொல்லவே மாட்டீங்க, பழகிருச்சு அது. நம்ம அப்பப்போ நம்ம ஆட்களை கூப்பிட்றோம்னா நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கு மாத்திரம்தான், சரிங்களா? அவங்க பொதுவாக ரேமா செய்திகள் சொல்லுவாங்க, நம்மளை உற்சாகப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை சொல்லணும். ஏன்னா நம்ம சபை மக்களை, என் பிள்ளைகளை பற்றி எனக்கு தான். அல்லேலூயா. அவன் பசியில் வந்திருக்கிறான், வீட்டில் என்ன பிரச்சனைகள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சில பேர்லாம் என்னென்ன மாத்திரை போடுறீங்கன்ற முதல் கொண்டு எனக்கு தெரியும். அந்த மாத்திரையை போட்டால் எவ்வளோ தூரத்துக்கு ட்ரௌசினஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். அந்த மயக்கத்தில் மாத்திரையை போட்டு மயக்கத்தில் அப்படியே கிறங்கி உட்காந்துருக்கும் போது நான் பார்க்கும் போது எப்படி பார்க்குறேன், சே இந்த மாத்திரையை போட்டு இவ்வளோ சோறு உட்காந்துருக்காங்க, ஆண்டவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்றது தான் என்னுடைய எண்ணமாக இருக்கும். வேறு யாராவது வந்தால் இன்றைக்கி தானே உங்களை பார்க்குறாங்க, பார்த்தது என்ன சொல்லுவாங்க, இங்கே பார் பிரசங்க நேரத்தில் எப்படி தூங்கிட்டு இருக்கு பார், அசுத்த ஆவி, கன நித்திரையின் ஆவி, பேய் பிசாசு. ஏன்னா அவளுக்கு அதான் தெரியும். என் பிள்ளைகளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன வேதனையில் வந்திருக்கிறீங்க,
நேற்று ராத்திரி குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்துச்சு, காலையில் ஃபோன் பண்ணி என்கிட்ட அழுதுருப்பீங்க, அந்த வேதனையோடு உள்ளே வந்து உட்காந்துருப்பீங்க. அது எனக்கு தெரியும். கண்ணுலாம் வீங்கி போய் தூக்கம் இல்லாமல் வந்து உட்காந்துருப்பீங்க. நம்மால் திடீர்னு வர ஆளுக்கு என்ன திரும்ப தரும், எவர் ஒரு மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக பவுடர் கூட அடிச்சுட்டு வந்திருக்கா பார், எப்படி வந்து சர்ச்சில் உட்காந்துருக்கு பார். அவங்களுக்கு தெரியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால் அவங்க வந்து ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லிட்டு போனால் அது பிரயோஜனப்படும். நமக்கு என்னென்னா அவங்களும் வந்து திட்டணும்னு, சத்தியத்தை பேசணும். உங்களுக்கு சத்தியத்தை பற்றி தெளிவு வேணும்னா பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. பொதுவிலலாம் பேச முடியாது, அது பெரிய சப்ஜெக்ட். அது பைபிள் ஸ்டடிக்கு வாங்க. வாட் இஸ் ட்ரூத்னு நான் டீச் பண்ணுறேன். சத்தியம்னா நம்மால் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, பெரம்ப கையில் எடுத்துகிட்டு சாத்துறது தான் சத்தியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாவம் இயேசுநாதர், ஏன்னா அவர் தான் சத்தியம் சொன்னார். அப்படி ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அதனால் அந்த மயக்கத்திலே நம்ம இருக்கிறதுனால அந்த மயக்கத்திலேருந்து வெளியே வர வைக்கிறது மற்றவங்களுக்கு பெரிய சவாலாக என்னமோ தெரியல, எனக்கு பெரிய சவாலாக இருக்குது. நல்லவரை நான் சொல்லுவதிலே பெரிய போராட்டம் எனக்கு இருக்கிறது. நன்மையான தேவனை குறித்து பேசுவதில் எனக்கு பெரிய என்ன சொல்கிறதுன்னா ஒரு 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 இலக்கு நான் வைத்து ஓட வேண்டியதாக இருக்கிறது. அதை எப்படியாவது அடைய வைக்கணும். நல்ல தேவனுடைய அன்பை குறித்து நான் பேச வேண்டும். ஒரு காரியம் நீங்கள் பாவி என்று சொல்லும்போது, என் ஃப்ரெண்டு, என்னுடைய தம்பி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த உதாரணத்தை. என்னுடைய தூரத்து உறவினரான ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கிறான், கோயம்புத்தூரில் தான் ஒரு கம்பெனி வச்சுருக்கிறான். ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு தான் அவன் போய்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக கம்யூனியனே எடுத்ததில்லை. ஏன்டா எடுத்ததில்லை அப்படின்னு கேட்டால், நம்ம ஒன்றும் சுத்தமான ஆள் இல்லைண்ணே. எப்போனாலும் வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தப்பு பண்ணிடுறோம், திரும்ப போய் கம்யூனியன் எடுக்க முடியாதுண்ணே. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன மனசில் பதிஞ்சிருச்சுன்னா, நாம் பாவின்றதுனால நான் பாவம் செய்கிறது எனக்கு துணிகரமாகும். ஏன்னா நான் தான் பாவியாக இருக்கிறேன்ல, பாவி தானே, ஒன்று செஞ்சுட்டு போயிடறான் அப்படின்ற மாதிரி. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், டே தம்பி, நீ பாவியாக இருந்த, இயேசு கிறிஸ்துவை நீ எப்போ விசுவாசிச்சையோ அப்பொழுது நீ அவருக்குள் நீதிமானாக்கப்பட்ட. இப்போ நீ பாவம் செய்கிற, ஆனால் நீ யாராக தான் இருக்கிற. அப்போ நீதிமானா இருக்கிறவன் பாவம் செய்ய முடியுமான்னு கேட்கலாம். நீங்கள் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் எப்படிங்க விழுவான்? நீதிமானா இருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது. உண்மையா? அட ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஆமா இல்லை, ஏதாவது தலையாட்டுங்க. நீதிமானா இருக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, ரைட்டா? ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமான் விழுந்தாலும். நீதிமான் எப்படி விழுவான்? அது வசனம் சொல்லியிருக்கு, அதனால விழுவான். நீங்க சொன்னது வசனம் சொல்லலை இல்லை. நான் உங்களை தேவனுடைய பிள்ளைகள் சொல்றேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் சொல்லும்போது, நாம் பாவம் செய்ய துணியும் போது நமக்குள்ள என்ன வார்த்தை பேசும்? ஐயோ, நான் தேவனுடைய பிள்ளை ஆயிற்றே. அல்லேலூயா. நான் அறியப்படாத போது என் வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, நான் அறிஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் நான். அப்படி இருக்கும்போது அவருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொன்னா, அவருடைய மகத்துவத்துக்கும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய நீதிக்கும் நானும் உடன் பங்காளியா இருக்கிறேன். அப்படின்னா இனி பாவம் செய்வேன்ற துணிகரம் எனக்கு வராது. நான் நீதிமானா இருக்கிறேன் என்ற அப்பத்தான் ஒரு குத்தும். உனக்காகவும் எனக்காகவும் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே ரத்தம் சிந்தினாரே அப்படின்னு சொல்லும் போது மாத்திரம்தான் நமக்குள்ள என்னன்னா, ஐயோ எனக்காகவா அப்படின்ற ஒரு 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 உறுத்தல் நமக்குள்ள உண்டாகும். நான் யாருன்றதை நாம் உணர்ந்த போது மாத்திரம்தான் நாம் நம்மிலே நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. நாம் யாருன்னு, நம்மை படைத்தவர், நம்மை அழைத்தவர், நம்மை எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத சொல்றதை தான் இப்போ என்னுடைய கடமையாக எடுத்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி
தேவன் விரும்புகிறார் என்பதை as a whole பைபிள் என்ன சொல்லுதோ, ஒரு முழு வேதாகமும் எதை நமக்கு மையமாய் வைத்து சொல்லுகிறதோ, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த பைபிளை சயின்ஸ் புக்காக எடுக்கக்கூடாது, இந்த பைபிளை ஹிஸ்டரி புக்காக எடுக்கக்கூடாது, இந்த பைபிளை சோசியல் புக்காக எடுக்கக்கூடாது, இந்த பைபிளை கம்யூனிசத்தினுடைய புக்காக எடுக்கக்கூடாது. இது எல்லாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே வலியுறுத்தி சொல்லுகிறது, அது மீட்பு. ஹல்லேலூயா. ஒட்டுமொத்த பைபிளும் மீட்கப்படுதலை, ரட்சிக்கப்படுதலை குறித்து மாத்திரம் தான் பேசுது. ஒரு அடிமைத்தன வாழ்வு, அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுதல். ஒரு சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படுதல். ஒரு பாவ கட்டுகளிலிருந்து மீட்கப்படுதல். இந்த பைபிள் வலியுறுத்துவ சில வசனங்கள் சொல்லலாம். அவர்கள் அவியாத அக்கினியிலே சுட்டெரித்து போடப்படுவார்கள், நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த ஒரு வசனத்தை பிடிக்கக்கூடாது. ஹோல் பைபிள் எதை பத்தி சொல்லுது? இந்த ஒட்டுமொத்த வேதாகமும் எதை பத்தி சொல்லுது? என்னை அழிப்பதை குறித்து பேசுகிறதா, என்னை மீட்பதை குறித்து பேசுகிறதா? ஆனா நம்ம அழிவை குறித்தே யோசிக்கிறோம். இப்படி நடந்தா அழிஞ்சு போயிடும், அப்படி நடந்தா அழிஞ்சு போயிடும், இப்படி காய்ச்சனா அழிஞ்சு போயிடுவா, அழிஞ்சு போயிடுவா, அழிஞ்சு போயிடுவா, அழிஞ்சு போயிடுவா, அழிஞ்சு போயிடுவ. தேவன் அழிக்கணும்னு சித்தம் வச்சிருந்தார்னா, ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சப்ப அன்னைக்கே முடிச்சு விட்டுருப்பார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது. சரி, அதுக்கப்புறமும் கொஞ்சம் இறக்க வச்சு மனம் திரும்பிடுவார் நினைச்சு கொஞ்சம் வளர விட்டா, நோவா காலத்தில் பெரிய தப்பு பண்ணானுங்க. இவனை மட்டும் ஏன் ஒரு கப்பலுக்குள்ள வச்சு அவனை காப்பாற்றி அன்னைக்கு அவனை என்ன செஞ்சு விட்டுருக்கலாம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? அழிச்சு விட்டுருக்கலாம். தேவனுக்கு அழிப்பது நோக்கம் அல்ல. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எப்படியாவது அவனை திரும்ப கொண்டு வரணும். அந்த திரும்ப கட்டுதல் இருக்குல்ல, திரும்ப நம்மை கட்டுகிறார், நம்மை தேற்றுகிறார், தைரியப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். ஏன்னா அவர் எப்பவுமே நல்லவர். அல்லேலூயா. ஸோ அந்த தேவ தன்மையை இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமாய் நாம் தியானிக்க முடியுமோ, பார்க்க முடியுமோ, நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். தேவன் யார் என்று புரிய 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 எங்கள் அப்பா நிலைமை என்ன, அவருடைய பொசிஷன் என்னன்றதை நான் உணரும் போது மாத்திரம்தான் நான் ஏன் வாழ்க்கை என்ன செஞ்சுக்க முடியும், கட்டமைச்சிக்க முடியும். அவருடைய ஸ்தானம் என்ன, அவருடைய பொசிஷன் என்ன, அவருக்கான அடையாளம் என்ன, அவருக்கான அதிகாரம் என்ன, அவருக்கான மேன்மை என்ன, இதெல்லாம் நான் உணர்ந்தாதான் நான் என்னுடைய நிலையை நான் கட்டமைத்துக் கொள்ள முடியும். அவர் அறிகிற அறிவே இல்லாம அவருடைய சம்பாத்தியத்தை மாத்திரம் கையில வச்சுக்கிட்டு, அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரு, அவர் நல்ல ஒரு IAS இருக்கிறாரு, அவருக்கு கீழே தான் இந்தியாவில் உள்ள எல்லா ஆட்சி அதிகாரமும் ஒரு IASக்கு கீழே தான் இருக்கிறது. எல்லா இடத்திலும் அவர்களுக்கான கனம் இருக்கிறது, அவளுக்கான மரியாதை இருக்கிறது, அந்த ஸ்தானத்திற்குரிய மேன்மை இருக்கிறது. அதை நான் பார்க்காம எங்க அப்பா IAS இருக்கிறாரு, மாசம் ஒரு 4 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு, அந்த காசு எங்க கையில வந்துருது, அவர் மாசம் எனக்கு இவ்வளவு அள்ளி தராரு, நான் பாட்டில் செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா, அவர் யாருன்னு தெரியாம வெறும் அமௌண்ட்டை மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அவருடைய அடையாளத்துக்கும் அவருடைய தன்மைக்கும் நீங்களும் நானும் தூரம் ஆயிரும். ஒரு கேஸில் கொண்டு போய் நம்மள உள்ள உட்கார வச்சிருவான். எதுக்குற அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, நீ தான் கலெக்டர் பிள்ளையாச்சே. இல்லைங்க, அவர் கஞ்சா கேஸில் உள்ள உட்காந்துருக்கிறாரு. அப்படின்னா எப்படி இருக்கும்? கலெக்டர் பிள்ளையாச்சே. இல்லைங்க, அவர் ஒரு கடத்தல் கேஸில் உள்ள உட்காந்துருக்கிறாரு. நீ ஒரு IASனுடைய மகனாச்சே. இல்லைங்க, அவர் வேற ஒரு கேஸில் உள்ள வந்து உட்காந்துருக்கிறார். அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுக்கான அடையாளம் இருக்குல்ல. அப்போ நான் யாருன்னு அவர் அறிகிற அறிவு, அதை உண்டாக்குறதுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, பல காரியங்களை இந்த வேதத்தில் நமக்கு பதிவாக்கி கொடுத்துருக்கிறார். இந்த வேதம் உங்களையும் என்னையும் அழித்து போடுகிற காரியம் அல்ல. இந்த வேதம் உங்களை என்னையும் விழச் செய்கிற காரியம் அல்ல. இந்த வேதம் உங்களை என்னை உருவாக்குகிற ஒரு நூல். அது ஹல்லேலூயா. மறுபடியும் கட்ட வைக்கிற நூல், கட்டப்பட வைக்கிற நூல். அது மறுபடியும் நம்ம எழுந்து நிற்க வைக்கிற ஒரு காரியம்.
இந்த மாதத்தினுடைய வார்த்தை வாக்கு தத்துவம் எரேமியாவின் தீர்க்க தரிசனம் 33வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் சொல்லுகிறது. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். நான் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த வசனத்தை எங்களுக்கு எமர்ஜென்சி ஃபோன் நம்பர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ மொபைல் கிடையாதுல்ல, அதனால் 100 அப்படின்னா போலீஸ்க்கு போகும், 101னா தெரியுமா, அது 101 ஃபயர் என்ஜின் தீயணைப்பு துறைக்கு போகும், 108னா ஆம்புலன்ஸுக்கு போகும். அதே மாதிரி இதை எங்களுக்கு அப்படி சொல்லி தருவாங்க. 333 333 கால் பண்ணைன்னா அவர் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு செய்வார்னு சொல்லி கொடுத்தாங்க. எரேமியா 33:3 கால் பண்ணுங்க, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ அறியாதது நம்மளால நாம் திரும்ப கட்டப்படுவோன்ற நம்பிக்கை அற்ற சூழ்நிலையிலே இருப்பதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி மறுபடியுமாய் நம்மை கட்டுகிற தேவனாகிய கர்த்தர். நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு இப்படி புரிந்தது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஆதியாகமம் 2வது அதிகாரம். பாவம், இந்த ஆதாம் ஏவாள் இருந்தாங்கன்னா செத்துருப்பாங்க நம்மகிட்ட, வாரம் திட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, ஓகே. ஆதாம்க்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார், அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தார். அவன் நித்திரையாய் இருக்கும்போது விலா எலும்பிலே ஒன்றை எடுத்தார், மனுஷியாக உருவாக்கினார், அதை அவனிடத்திலே கொண்டு வந்து விட்டார். ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? ஆதாம் எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? எதிலிருந்து உருவாக்கப்பட்டான்? மண்ணினால. அப்ப தேவனுடைய படைப்பாகிய இந்த உலகத்தினுடைய காரியத்தில் இருந்து தேவன் அவனை உருவாக்கி அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். அவனுடைய சரீரம் மண்ணுக்குரியதாய் பூமிக்குரியதாய் இருந்தது. அவனுடைய ஆவியும் அவனுடைய ஆத்மாவும் தேவனுடையதாய் இருந்தது. நல்லா கவனிங்க. அவனுடைய சரீரம் மண்ணுக்குரியதாய் இருந்தது, அவனுடைய பூமிக்குரியதாய் இருந்தது. அவனுடைய ஆத்மாவும் அவனுடைய ஆவியும் தேவனுடையதாய் இருந்தது. சரிங்களா? தேவனுடையதாய் இருந்தது. இப்போ தேவன் என்ன செஞ்சார்னா, மண்ணிலிருந்து உருவாக்கின அவனுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. என்ன கவிதை பாருங்க! மண்ணிலிருந்து உருவாக்கின அவனுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணை, ஏன் கவிதைன்னு சொல்றேன், விலா எலும்பா, மண்ணு பெண், அப்படி வாங்க. ஒரு பெண்ணை அவனுக்கென்று என்ன செஞ்சாரு? உருவாக்கி கொடுத்தார். இப்ப அந்த பெண் மண்ணானவருடைய சாயலா வானவருடைய சாயலா? அந்த பெண் மண்ணானவருடைய சாயலும் மண்ணானவருடைய தன்மையும் பெற்றிருக்கிறாளா, வானவருடைய சாயலும் வானவருடைய தன்மையும் பெற்றிருக்கிறாளா? திரும்ப சொல்றேன். ஆதாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டான். அவனுடைய சரீரம் மண்ணுக்குரியது, அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனுக்குரியது. இப்ப ஆதாமுக்குள்ள இருந்து எடுக்கப்பட்ட விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்குகிறார். அந்த பெண் மண்ணுக்குரியவரா விண்ணுக்குரியவரா?
அந்த பெண் மண்ணுக்குரியவரா விண்ணுக்குரியவரா? ஆதாமினுடைய சரீரம் எதுக்குரிய சார்ந்தது? அது மண்ணுக்குரிய. அந்த சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு எலும்பு. அப்ப அது எதுக்குரியது? அது எதுக்குரியது? மண்ணுக்குரியது. ஏவாளுடைய சரீரமும் எதுக்குரியதுதான்? மண்ணுக்குரியதுதான். ஏவாளுடைய சரீரம் எதுக்குரியது? மண்ணுக்குரியதுதான். ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, மண்ணுக்குரியதுதான். சரிங்களா? இப்போ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாம் தண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மனுஷனோடு அவன் இணக்கமாகிறான். ஏன்னா இவனுக்குள்ள என்ன ஒரு ஐக்கியம் உண்டாகிறது? ஆவி கூட அறியாத ஒரு தன்மையில் இருக்குது. பட் இந்த மாம்சமானது இணைக்கப்பட்டிருக்கிறது. நேரடி தொடர்பு. என்னுடைய விலாவிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்போ நேரடி தொடர்பு. எது கூட நேரடி தொடர்பு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மண்ணுக்குரிய சிந்தனையில, இந்த பூமிக்குரிய சிந்தனையில, இந்த மண்ணான சிந்தனையில நேரடி தொடர்பு, நேரடி உறவு. இப்போ ஆதாமுக்கு மண்ணிலிருந்து படைக்கப்பட்டாலும் ஜீவ சுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தது. ஆனா தன்னுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்ட தன் மனைவியாகிய ஏவாளோடு கூட அவனுக்கு இருக்கிற உறவு, இந்த உறவை காட்டிலும் இது எப்படி இருந்தது? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். சரி, ஓகே. இது நிமித்தம். எது நிமித்தம்? எது நிமித்தம்? அதுக்கு மேல உள்ள வசனம் என்ன சொல்லுது? இவள் என் எலும்பில் எலும்பு, என் மாம்சத்தில் மாம்சம். இவள் என் எலும்பில் எலும்பு, இவள் என் மாம்சத்தில் மாம்சம். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. உம்முடைய ஆவி என்னுடைய ஆவி, உம்முடைய ஆத்துமா என்னுடைய ஆத்துமான்னு தேவன்ட்ட பேசல. தேவன்ட்ட பேசல. நீர் ஊது நீர், நான் பொழைச்சேன் உட்கார்ந்தேன், சரிதான். இவ யார் தெரியுமா? மை எலும்பு, மை பிளஸ் ஃப்ளஷா? ஆமா, ரத்தம், என் சத, என் எலும்பு. ஆகவே யூ அவுட்டு, ஷீ கம்மின். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும். யாருங்க அந்த தகப்பன் தாய்? இந்த புருஷனுடைய தகப்பன் தாய் யாருங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மாம்சத்தோடு, மண்ணோடு, உலகத்தோடு நெருக்கமாயிருப்பான். இருவரும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அம்மா தோட்டத்தில் நிற்கும்போது பிசாசானவன் வந்து பூமிக்குரிய நன்மைகளை காட்டுகிறான். 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 3:6. என்று கண்டு அதன் கனியை புசித்து பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவன் என்ன செஞ்சிருக்கணும்? என் ஆத்துமாவும் என் ஆவியும் தடுக்குகிறது, மண்ணான மனுஷியே தூரப்போ. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட சேர்ந்து அவ பறிக்கிறா. செம்மையா இருக்குதியா, கொண்டா. சூப்பரா இருக்கியா, குடு. பறித்து புசித்தா, அவனுக்கும் கொடுத்தாள், அவனும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தந்த
எவ்வளோ மகிமையான சாயலாக இருந்தாலும் உலகத்தின் காரியத்தில் விழுந்து போவது இயற்கையே, விழுந்து போவது இயல்பு. ஹல்லேலூயா. நான் சொன்னது ஒருவேளை உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், நகைச்சுவாய் தெரியலாம். உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சி பாருங்கள், உங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சி பாருங்கள். விழுந்து போவது இயல்பு. இந்த மண், இந்த பூமி, இந்த மாம்சம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உங்களை இழுக்கும். நீங்கள் யாருன்றதை மறக்க செய்யும். 3வது வசனம் வாசிங்க. 3:3. ஆமென். கொஞ்சம் ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும் உங்களுக்கிட்ட, ஒரு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கும். எப்படியாவது ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் தந்த வசனமும் தேவன் தந்த வார்த்தைகளும் உங்களுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி இருந்தும் கூட 4வது வசனம், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் என்ன அடுத்த வசனத்தை காணா திறக்கப்படும் என்றும் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. நீங்க இதை புசிச்சீங்கன்னா எப்படி இருப்பீங்க? ஹலோ, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? நீங்க புசிச்சீங்கன்னா எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? ஆல்ரெடி இவங்க எப்படித்தான் இருந்தாங்க. 1:24 ஆதியாகமம் 1:24 ஆதியாகமம் 1:24 ஆமா, அப்படி 26 வாசிமா. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். ஆமென் ஸ்தோத்திரம். 27 தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். அவர்களை எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அந்த வசனம் 27 எல்லாரும் எடுத்துட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்கள் என்ன செஞ்சாரம்மா? சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இப்போ சர்ப்பம் யார்கிட்ட பேசிச்சு? யார்கிட்ட பேசிச்சு? இஸ்திரிட்ட. யார்கிட்ட? இஸ்திரிட்ட. அந்த அம்மாட்ட என்ன சொல்லுச்சு? சாக மாட்டீங்க, இதை புசிச்சிங்கன்னா எப்படி ஆகுறீங்க? இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஏற்கனவே எப்படித்தான் இருக்கிறேன், தேவனை போல தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் இந்த அம்மாவுக்கு சொல்ல முடியல அப்படின்னா, இவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இவள் யார்? ஆதாம் என்ன சொன்னாரு அந்த அம்மாவை பார்த்து? என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். இந்த அம்மா என்ன நினச்சிக்கிச்சுன்னா, நான் தேவ சாயல் கிடையாது, அவருடைய சாயல் தான். அவர் எங்கிருந்து எடுக்கப்பட்டவர்? மண்ணானவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் ஆவிக்குரியவர்கள். நம்மளுடைய ஈர்ப்பு பூமிக்குரியதின் மேல் இருக்கும், மாம்சக்குரியதின் மேல் இருக்கும், சாபத்துக்குரிய காரியங்களின் மேல் இருக்கும். நாம் விழுந்து போவதற்கு அது ஏதுவாய் இருக்கும். நாம் விழுந்து போவோம். நாம் விழுந்து போனாலும் கூட நீங்களும் நானும் மறுபடியும் பிழைத்திருக்கும்படி, நம்முடைய பாவங்கள் எல்லாம் மறைக்கப்படும்படி நமக்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டு விட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். இந்த மாம்சம் அந்த 2வது அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை சொல்லுகிறது, ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும், ஆமென் ஸ்தோத்திரம், அவங்களுக்குள்ள மாம்ச சரீரத்தினுடைய
சிந்தனை மேற்கொள்ளாத வரைக்கும் தேவன் அவர்களை வைத்திருந்தார். மேற்கொள்ளப்படாதபடிக்கு தேவன் அவர்களை வைத்திருந்தார். எப்போ இவர்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தாங்களோ, விழுந்து போனாங்க. விழுந்து போன உடனே அந்த மாம்ச சிந்தையையும் மூடுவதற்கு தேவன் ஒரு மிருகத்தை பலி செலுத்தினார். அவருடைய நிர்வாணம் மறைக்கப்பட்டது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. தேவன் அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் ஒருவேளை மாம்ச சிந்தனையினால உண்டாகும் பாவ காரியங்களிலே விழுந்து போயிருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு காரியம், மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன். அல்லேலூயா. வாசி கேட்ட அந்த வேத பகுதி எரேமியா 33 எரேமியா 33 6வது வசனம் வாசிங்க. எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எல்லா அக்கிரமங்களையும் தேவன் என்ன செய்கிறாராமா? மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறேன், இன்னைக்கு இப்போ இந்த ஜெப நேரத்தில், இந்த தியான நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும் என்று சொல்லி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஆண்டவருடைய முகம் நோக்கி பார்த்து, இந்த காரியத்தில் நான் விழுந்து போனேன், கர்த்தர் என்ன மறுபடியும் கட்டுவிப்பீராக, என்னுடைய எல்லா அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய நன்மைகளை கர்த்தர் எனக்கு கட்டளையிடுவீராக. அல்லேலூயா. நாம் கேட்க போகிறோம். என்ன காரியம் நீங்க விழுந்திருப்பீங்க என்றது உங்களுக்கு உணர்த்தப்படும். நான் வெளியரங்கமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். தேவனை விட்டு பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய லௌகீக காரியங்கள் உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்கும் என்று சொன்னா, ஒருவேளை அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியல, அதில் நான் மாட்டி சிக்கிட்டு இருக்கிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. 4:1 ஆமென், ஸ்தோத்திரம். காயினை பெற்றபோது அவள் என்ன சொன்னா? என்ன வார்த்தை சொன்னா? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இப்போ காயினுடைய குணாதிசயம் நமக்கு தெரியும். சரி, எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளுக்கு காயின் சொல்லி பேர் வைக்கிறோம்? ஆபேல் வைக்கிறோம். காயின் ஏன் வைக்கிறது இல்லை? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். நல்ல வாக்கியம் தானே அது, இல்லையா? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன்றது நல்ல வார்த்தை தானே. அப்ப காயின்றதுக்கு அர்த்தம் என்ன? கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். அப்ப கர்த்தர் தானே கொடுத்திருக்கிறாரு, என் பிள்ளைய கர்த்தர் தானே கொடுத்திருக்கிறாரு. நான் எத்தனையோ வருஷம் காத்திருந்தேன், எத்தனையோ வருஷம் போராடினேன், எத்தனையோ வருஷம் ஆமென் ஸ்தோத்திரம் பிள்ளை இல்லாது இருந்தேன். கர்த்தர் எனக்குன்னு ஒரு காலத்தை நியமித்து, ஏற்ற காலத்தில் என்னுடைய கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு பிள்ளை பேரை எனக்கு கொடுத்தார். இதோ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தரால் ஒரு பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி இவனுக்கு காயின் அப்படின்னு பேர் வைக்கலாமா? என்கிட்டே கொண்டு வந்து சொல்றீங்க, பாச ஒரு நல்ல பேரை வைங்கன்னு, காயின் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, பூமி அவனை சபிச்சிச்சோ இல்லையோ, இவங்க என்னை மானாங்கனையுமே சபிச்சுட்டு போயிடுவாங்க.
கர்த்தரால் ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்லிட்டு. இது இது ஏவாள் என்கிற இந்த பூமிக்குரிய மாம்ச சிந்தனையினால் உண்டான வார்த்தை அது. அதனால தேவத்துவத்தினுடைய தன்மை புரியாம, தேவத்துவத்தினுடைய திட்டம் புரியாம இந்த அம்மா என்ன பெயர் வச்சுக்கிட்டாங்க? இது கர்த்தரால் நான் பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு என்ன செஞ்சாங்களாமா? காயின் சொல்லி பெயர் வச்சாங்க. பட் அந்த காயின் தேவனுடைய சிந்தை இல்லாதவனாயிருந்தான். இவர்கள் பாவம் செய்து தேவனுடைய அன்பை விட்டு தூரமாகி தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் கோபத்திற்கு உள்ளாகி அவர்கள் துரத்திவிடப்பட்ட பின்பு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அப்போ எல்லா விதமான ஆமென் ஸ்தோத்திரம் பின்னான என்ன சொல்றதுன்னா இழந்து போன எல்லா விதமான காரியத்தினுடைய ஒரு தொகுப்பாக தான் இங்க யார் இருக்கிறா? காயின் இருக்கிறான். இந்த காயினுடைய குணாதிசயத்தை வச்சு பார்க்கும்போது இது கர்த்தரால் வருகிற ஒரு குணாதிசயம் கிடையாது. கர்த்தரால் வருகிற ஒரு குணாதிசயம் கிடையாது. இது மாம்ச சிந்தையினால் உண்டான ஒரு குணாதிசயம். இது புரியாம அந்த அம்மா கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன் என்று சொல்லி அவருக்கு என்ன பேர் வச்சாங்களாமா? காயின் சொல்லி பேர் வச்சாங்க. நீங்க அப்படியே நீங்க இதே அதிகாரத்தினுடைய ஆமென் 25வது வசனத்தை வாசிங்க. காயின் கொலை செய்த ஆபேலுக்காக தேவன் எனக்கு வேறொரு புத்திரரை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம். ஆதாம் பேர் வைக்கிறதுக்கும் ஏவாள் ஆதாம் புரிந்து கொண்டதற்கும் ஏவாள் புரிந்து கொண்டதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏவாள் எப்படி புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா இந்த 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 ஆமென் ஸ்தோத்திரம் இந்த நெருக்கடியில் இந்த பாவமான சூழ்நிலையில சபிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில மண்ணுக்குரிய சிந்தனையோடு கூட நாங்கள் இருக்கும்போது பெற்றெடுத்த பிள்ளையை கர்த்தர்தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவள் இந்த பிள்ளைக்கு காயின் என்று சொல்லி பேர் வைத்தாள். ஆனா ஆபேலு காயின் பிறந்ததுக்கு அப்புறம் ஆபேலை காயின் கொலை செய்கிறான். இப்போ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு ஆதாம் பேர் வைக்கிறான். ஏவாள் பேர் வச்சா அந்த மண்ணுக்குரிய சிந்தனையோடு கூட அவள் பேர் வைக்கிறா. அங்க அந்த பேர் நிலைச்சிருக்கல. இங்கே ஆவிக்குரிய சிந்தையோடு கூட ஒருவன் பேர் வைக்கிறான். அந்த பேர் அவனுக்கு நிலைத்திருந்தது. ஹல்லேலூயா. அவன் சொல்றான் ஆமென் ஸ்தோத்திரம் காயினால் கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டார்கள். 5வது அதிகாரம் 3வது வசனம். தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று. சரி, இப்ப சேத்தின் பேர் வச்சதுக்கு 2 ரீசன் சொல்லப்படுகிறது. 1, கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு என்ன பேர் வச்சானா? சேத் என்று பெயரிட்டான். இங்க 2வது வாசிக்கிறோம், தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? ஆமென். தேவன் மனுஷனை படைக்கும்போது எப்படி படைச்சாரு? தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கினார். இங்கே ஆதாம் தமது சாயலாக தன்னுடைய ரூபத்தின்படி ஒரு மகனை பெற்றெடுக்கிறான். அவனுக்கு சேத்து. இதுக்கு முன்னாடி ஆதாமுக்கு தனது சாயலாக தனது ரூபத்தின்படியே அவனுடைய மனைவி உண்டாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. அவளுக்கு அவனிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட எலும்பை எடுத்து
அவனுடைய சாயலாக அவனுடைய ரூபத்தின்படியே அவனுக்கு உண்டாக்கி கொடுக்கப்பட்டது. இப்போ ஏவாள் ஆதாமின் சாயலில் இருந்தாளா அல்லது தேவனுடைய சாயலில் இருந்தாளா? என்னையா சொல்ல வரீங்க? இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அதை 5 பக்கத்தை கிழிச்சு போட்டுடலாம் போல இருக்கு. ஆதாமினுடைய எலும்பிலிருந்து தேவன் ஏவாளை உண்டாக்கினார். அப்ப ஆதாமின் சாயலில் தேவன் என்ன செஞ்சாரு? மனுஷியை உண்டாக்கி கொடுத்தார். ஆதாமும் ஏவாளும் ஏற்கனவே என்ன சாயல்ல தான் இருந்தாங்கன்னு சொல்லுது வேதம்? தேவ சாயல் இருந்தாங்கன்னு சொல்லுது. இப்போ ஆதாம் சொல்றான், என் சாயலாக என் ரூபத்தின்படி ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்படி என்றால் இந்த சேத் என்ன சாயல்ல இருக்கணும்னு விரும்பினா அவ்வளவுதாங்க மேட்ரு. ஹல்லேலூயா. ஆதாமுக்கு பின் காயின் ஆபேல் உருவானாங்க. இவங்க மண்ணுக்குரிய சிந்தனையில காயின் நிலைத்திருக்கிறான், ஆபேல் கொல்லப்பட்டு விட்டான். காயின் மண்ணுக்குரிய சிந்தனையில் இருக்கிறான். ஆதாமுக்குள் ஒரு கலக்கம் வருகிறது, ஆதாமுக்குள் ஒரு வேதனை வருகிறது, ஆதாமுக்குள் ஒரு வருத்தம் வருகிறது. ஆமென். நான் இழந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன், நான் இழந்தது மறுபடியும் எனக்கு உண்டாக்க வேண்டும், நான் இழந்ததை மறுபடியும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சாயலாக தன் ரூபத்தின்படி பிறந்தான் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஏனென்றால் இந்த சேத் தேவ சாயலுக்கு ஒப்பானவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆதாம் விரும்பினான். அதுதான் நடந்துச்சு. இந்த சேத்தினுடைய வம்சத்துல தான் நோவா வந்தாரு. நோவாவின் குடும்பம் மாத்திரம் ஜலப்பிரளயத்திலே காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப சேத்துக்கு அப்புறம் நோவா வரைக்கும் வாழ்ந்தவங்களாய் செத்து போனாங்களே. 6வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல், ஆமென், 2 விதமான மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கினார்கள். எந்த 2 விதமான மனுஷர்? வாசிங்க. தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். போதுமா? தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை 6வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த மனுஷர், இந்த இடத்துல சொல்லப்படுகிற இந்த தேவகுமாரர், நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய சார்புல இருக்கிறவங்க, பரலோகத்தில் இருக்கிறவர்கள், தேவ தூதர்கள், இவங்க யாருக்குமே, ஆமென் ஸ்தோத்திரம், பாலினம் கிடையாது. அவர்கள் பாலினம் அற்றவர்கள். அவர்களை மனுஷனுடைய கண்ணோட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. மனுஷருடைய சிந்தனையில் நாம் பார்க்க கூடாது. அப்போ இங்கே சொல்லப்பட்ட இந்த தேவகுமாரர்கள் என்பது தேவதூதர்களா? தேவதூதர்கள் கீழே இறங்கி வாவ் பியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா? அப்போனா அவன் தேவதூதர் கிடையாது. ஏமாந்துடாதீங்க. உங்கள் கனவுல எவனாவது ரெக்கை அடிச்சுட்டு தேவதூதன் நீ மிகவும் அழகா இருக்கிறாய் அப்படின்னு எவனாவது சொன்னானா அவன் தேவதூதர் கிடையாது. தேவதூதருக்கு அந்த உணர்வு கிடையாது, அந்த உணர்வே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். சில பேர்லாம் சொல்றாங்கல்ல, நீ எனக்கு தேவதை மாதிரி தெரியுறேன்னு. சொல்லிடாதீங்க. தேவதைக்கு அந்த உணர்வு கிடையாது. வேஸ்ட். ஆமா. ஐயோ சொல்லி ஏமாந்துட்டோமேன்ற மாதிரி ஒரு குரூப் உட்காந்துட்டு இருக்குது. அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ, வேஸ்ட். அப்போ இங்கே மனுஷர்கள் என்று சொல்லப்படுவது, சுருக்கமாய் சொல்லுகிறேன், காயினுடைய குடும்பத்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் அப்படின்பது யாரை குறித்து சொல்லுகிறது?
சேத்தினுடைய வம்சம். ஏன் சேத்தினுடைய வம்சத்தை தேவ புத்திரர்கள் சொன்னாங்க? சேத்து ஆதாமினுடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன். அந்த ஆதாமும் ஏவாளும் யாருடைய சாயல், யாருடைய ரூபம்? தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம். தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தில் பிறந்த ஆதாம் ஏவாளுக்கு சேத்து பிறந்தான். சேத்து ஆதாம் ஏவாளினுடைய சாயலிலும் ரூபத்தின்படி இருந்தான். அதனால இவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னா, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். காரணம் என்னன்னா, நோவாவினுடைய காலத்தில் இந்த பூமிக்குரியவர்களோடு கூட தன்னை இணைத்து கொண்டவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அது தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டாலும், பூமிக்குரிய சிந்தையோடு, மாம்ச சிந்தையோடு, உலக சிநேகத்தோடு கூட வாழ்ந்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போனார்கள். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின நிருபம் 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்லாமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க, திரும்ப அந்த வரலாறுக்கு வருகிறேன். தேவபுத்திரர்கள் மனுஷ குமாரத்திகளை அழகுள்ளவர்கள் என்று சொல்லி கண்டு அவர்களிலே தங்களுக்கு என்ன செய்து கொண்டார்களாமா? பெண்களை தெரிந்தெடுத்து கொண்டார்கள். இது நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டது. தேவன் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். தம்முடைய பிள்ளைகள் இப்படி விழுந்து போகிறாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது 7வது வசனம் வாசிங்க. நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்படின்னா நோவா அந்த வம்சத்துல, அந்த குடும்பத்திலிருந்து தனக்கு என்ன செய்யல? கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்டுங்க அது. வேதத்தை விளங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இது. நோவா சபிக்கப்பட்ட கானானின் வம்சத்திலிருந்து தனக்கு என்ன செய்யல? என்ன செய்யல? கானானின் காயினுடைய வம்சம் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்கள்? 6:1 என்ன சொல்லுச்சு? 6:2 போதுமா? எப்படி இருக்கிறாங்களாமா? எப்படி இருக்கிறாங்களா? எப்படி இருந்தாங்களாமா? ஆமென் சோதரா. அப்ப நோவா ஒய்ஃப் எப்படி இருந்திருக்கும்? நான் என்ன சொல்ல வரேனே சில பேருக்கு புரியவே இல்லை. தேவகுமாரர் யாரு? தேவகுமாரர் என்று சொல்லி பைபிள்ல சொல்ல, நீங்க பைபிள் வாசிக்கும் போது ஏதோ குருட்டாம்போக்கில் அப்படியே வாசிட்டோம். இன்னைக்கு 3 அதிகாரம் இயேசுவின் நாமத்தினால் வாசப்பாடா முடிச்சிட்டோம். தயவு செஞ்சு அப்படிலாம் வாசிக்காதீங்க. ஒரு வசனம் வாசிச்சாலும் உங்கள் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும்படி வாசிங்க. ஹல்லேலூயா. ஒரு அதிகாரம் வாசித்தாலும் உங்களோடு கூட பேசணும் அந்த அதிகாரம். பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற இன்னொரு ஆலோசனை வச்சுக்கொள்ளுங்க.
நீங்கள் 2 வசனம் வாசித்தாலும் 5 வசனம் வாசித்தாலும் 10 வசனம் வாசித்தாலும் அதில் ஒரு வசனம் உங்களோடு கூட பேசணும். நீங்கள் அதை ஓரளவுக்காவது மனப்பாடம் பண்ணணும். அந்த வசனத்தை பற்றி தானே ஒரு தெளிவு உங்களுக்குள்ளே உண்டாகணும். அப்படி நீங்கள் வாசித்தீங்கன்னா தான் நீங்கள் பைபிள் வாசிக்கிறது உங்களுக்கு பிரயோஜனம். இல்லட்னா ஒரு நாளைக்கு எந்திரிச்சேன், இன்னைக்கு நான் 4 அதிகாரம் வாசித்து முடித்தேன், அதுவுக்கும் ஜெபமாலை உருட்டுறதுக்கும் வித்தியாசமே இல்லை. 10 தடவை உருட்டினேன், அந்த அதுவும் இதுவும் ஒன்று. வசனம் உங்களுக்குள்ள பேசாம நீங்கள் பைபிள் வாசிக்கிறது வீண். அப்போ நீங்க வாசிக்கும் போது உங்களுக்குள்ள கேள்வி எழணும், ஏன் இந்த வசனம் இப்படி சொல்லி இருக்குது, ஏன் இந்த வசனத்துல இப்படி வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது, அல்லது சில வசனம் ஐயோ இது எனக்காகவே சொன்ன மாதிரி இருக்குது, நிறுத்துங்க, அந்த இடத்துல ஸ்டாப். ஒருவேளை நீங்க வாசிக்கிற வசனமே உங்களோட பேசிருச்சுன்னா ஸ்டாப் பண்ணுங்க. அந்த வசனத்தை 4 தடவை படிங்க, 5 தடவை படிங்க, திரும்ப 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 அந்த வசனம் உங்களை புடமிட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்டது. அவ்வளவு சுத்த பொண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிற அந்த வசனமும் உங்களையும் அதே மாதிரி மாத்தணும்னு விரும்புகிறது. ஹல்லேலூயா. வெறுமனே கடந்து போறதுக்கு வாசிக்காதீங்க. உங்களுடைய பிராக்டிஸை மாத்தி பாருங்க. நான் சொல்றத ஆமென் ஸ்தோத்திரம் அனுபவிச்சு பாருங்க. இப்போ நான் சொல்றது இப்போ இவ்வளவு நேரம் கேட்பீங்க, வீட்டுக்கு போன உடனே வேற யூடியூப்லயோ சேனல்லையோ ஏதோ ஒரு செய்தியை கேட்பீங்க, அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் பெரும்பால் சாத்துவார்னு சொன்னதே அதுதான் உங்க மனசுல பதியும். அப்படியே விரும்பி 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 அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்களை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அடிமைத்தனத்தின் நுகத்தை அனுபவிக்கிறவர்களாக தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்னமும் ஆமென் ஸ்தோத்திரம் அவங்க கடவுளை எப்படி பார்க்குறாங்களோ அதே மாதிரி பார்த்து 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 பழகி போய் புளிச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் புளித்த மாவு எல்லாத்தையும் உங்க விசுவாச வாழ்க்கையை கெடுத்துருங்க, ஆபத்தில் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க. உங்களை நல்லாவே வாழ விடாது, சந்தோஷமாகவே வாழ விடாது. கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள் பெருக 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 பெருக. ஆமென் ஸ்தோத்திரம். அவரை விட்டு உங்களால் ஒரு இன்ச்சு கூட வெளியே போக முடியாதுங்க. நீங்கள் மற்றதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்குள் துணிகரம் உண்டாகும். ஆனால் கர்த்தருடைய அன்பையும் கிருபை இரக்கத்தையும் தயவை நீங்கள் நினச்சி நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவருடைய எல்லையை விட்டு உங்களால் ஒரு இன்ச்சு கூட வெளியே போக முடியாது. ஹல்லேலூயா. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் டீப்பாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேனே. நீங்கள் இனிமேல் நீங்கள் ஆதியாமத்தை வாசித்தீங்கன்னா, அந்த முதல் 5 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா திரும்ப திரும்ப இந்த வசனங்கள் உங்களை இன்னும் வேறு தளத்து கூட்டு போயிட்டே இருக்கும். சாதாரண கதை தான், படைப்பினுடைய வரலாறு தான். சின்ன பிள்ளைங்கள சண்டே ஸ்கூல்லேருந்து விபிஎஸ்லேருந்து எல்லாத்துலேயும் கேட்டு 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 வளர்ந்த வசனம் தான். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன், இத்தனை வருஷமாக நம்ம படிச்சிருக்கிறோம்ல, கேட்குறேன், எனக்கு இப்போ சரியாக பதில் சொல்லிடுங்க. டீ குடிக்க போயிடலாம், திருப்பி வந்துடலாம், செமினார் மாதிரி. ஐயோ சரி ஓகே. அந்த 7வது வசனத்தை வாசிங்க. இல்லை, 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை சரி ஓகே. இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, ஒவ்வொரு விலங்குகள், இந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணி எல்லாத்துலேயும் 7 ஜோடி என்ன செஞ்சார், பேலையில் ஏற்றி வச்சிட்டார். மீதி எல்லாத்தையும் என்ன செஞ்சார், அழிச்சாரா? எனக்கு சரியாக பதில் சொன்னோம், ஆமாவா இல்லையான்னு மட்டும் பதில் சொன்னோம். அழிச்சாரா இல்லையா? எல்லாமே அழிஞ்சிருச்சா? எல்லாமே அழிஞ்சிருச்சா? எல்லாமே அழிஞ்சிருச்சா? சரி ஓகே. பூமியில் ஊறுகிறவர்கள் நடக்கிறவர்கள் எல்லாமே என்ன செய்வாங்க, தண்ணிக்குள்ளே மூங்கிடுவாங்க. இப்போ தண்ணிக்குள்ளே இருந்து உருவான ஜீவன்கள் இருந்துச்சுல, அது என்ன பண்ணுச்சு? மூச்சு முட்டி செத்துருச்சோ? அதை பற்றி சொல்லலை அவர் சொல்லவே இல்லையே. அதை வாசிக்காமல் ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு ஆன்றீங்க? அவர் சொல்லவே இல்லை அதை.
சரி, இப்போ அடுத்த ஒரே ஒரு வசனம். ஆகாயத்து பறவைகள் அது தண்ணிக்குள்ள முங்கி முங்கி செத்து இருக்குமா? ஐயோ கர்த்தர் என்னை சாக சொன்னார், டபக்குன்னு உள்ள முங்கி செத்து போயிருமா? பறந்துட்டே தானே இருந்திருக்கும். மரங்கள் பிச்சிட்டு மேலே வந்திருக்கும், அந்த கிளையில உட்காந்துருக்கலாம்ல, மிதந்துட்டு தானே இருந்திருக்கும். அதை கூட விடுங்க, இங்கே ஒரு ஆள் நம்மால் பேலை ஒன்று செஞ்சிருந்தாரு, அது மேலே அவ்வளோ வந்து உட்காந்துருக்கலாம்ல, அது எப்படி செத்துருக்கும்? மழை பெஞ்ச தண்ணியில் நனைஞ்சு பறவை என்னைக்காவது செத்துருக்குதா? புயல் காத்து அடிச்சிச்சு, அதுல கூட ஒரு வேளை சிக்கி என்ன செய்யலாம், சாகலாம். காற்றினுடைய வேகம் மோதி அடித்ததுன்னு சொல்லலாம். இங்க காத்து இல்லை, மழை தான். பூமியின் ஊற்றுக்கண்ணுகள் திறவுண்டது, வானத்தின் மதகுகள் திறவுண்டது, தண்ணி ஊத்துச்சு, தண்ணி நிரம்புச்சு. மிதந்துகிட்டு இருக்கிறது எது மேலேயாவது இந்த பறவை உட்கார்ந்துருக்கலாம்ல. அட்லீஸ்ட் அந்த கப்பல் மேலேயாவது அவ்வளோ பறவையும், பூமியில் இருக்கிற அவ்வளோ பறவையும் வந்து உட்காந்துருக்கலாம்ல. யோசிச்சுட்டு வந்து எனக்கு அடுத்த வாரம் பதில் சொல்லுங்கள், இல்லை என்னைக்காவது என்னை பார்க்கும் போது வந்து எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போ அது நோக்கம் அல்ல. சரி, நான் இங்கே விஷயத்துக்கு நான் வந்துடுறேன், திரும்ப நான் இங்கே விஷயத்துக்கு வந்துடுறேன். யோசிங்க, மெதுவாக யோசிங்க, மறந்துடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால வீட்டுக்கு போன உடனே இவர் பாட்டில் என்ன தேவைன்னு சொல்லுவார், இதை போய் யோசிக்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடாதீங்க. கொஞ்சம் அப்படியே யோசிங்க, கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிங்க. சரி, ஓகே, நான் இங்கே வருகிறேன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ரைட். தேவகுமாரர்கள் யாரு? தேவகுமாரர்கள் என்று சொல்லப்பட்டது யாரை பற்றி சொல்லப்பட்டுச்சு? சேத்தினுடைய வம்சம். மனுஷ குமாரத்திகள் என்பது சொல்லப்பட்டது யாரு? காயினுடைய வம்சம். இந்த காயினுடைய வம்சத்தோடு கூட சேத்தின் வம்சத்தார் இணைக்கப்பட்ட போது, இந்த மாம்சத்தோடு கூட இந்த ஆவிக்குரியவர்கள் மாம்ச சிந்தையிலே விழுந்த போது, ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை ஏற்றுக்கொண்ட உடனேயே புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான் என்பது போல, இந்த மாம்சத்தோடு கூட இருந்த இந்த மனுஷ குமாரத்திகளிடத்தில் ஆவிக்குரியவர்களாகிய தேவ பிள்ளைகள் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆனாலும் கூட தம்முடைய பிள்ளைகளுக்காக வருந்துகிற தேவன். இந்த சம்பவம் நடந்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைகிறார். மரணம் அடைஞ்ச இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி பாதாளத்துக்கு போகுது. இப்போ வாசிங்க திரும்ப 1 பேதுரு 3:20. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிமா. அந்த ஆவியிலே அவர் போய், ஆமா, அவர் பேய் இல்லை, அவர் போய், ஆமா, அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளிடத்திலே அந்த காவல்ல வச்சிருந்திருக்கிறாருங்க. ஹலோ ஆவிக்குரியவர்களே, மாம்சத்தில் விழுந்து போனவர்களே, பூமிக்குரியவர்களே, உங்களுடைய ஆமென் இச்சையினாலே, உங்களுடைய ஆமென் விருப்பத்தினாலே, ஆசையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு மாம்சத்திலே தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்களே, உங்களுக்காக திரும்ப சொல்லுகிறேன், தேவன் உங்களை காவலில் வைத்திருந்தார். இந்த காவலில் உள்ள ஆவிகள் யார் அவங்க? வாசிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்தில் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுக்குடைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி. 4000 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல கவனிங்க. போன வாரம் சூழ்நிலை தெரியாம லைட்டா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன், எனக்கு பயமா இருக்கு கர்த்தர்கிட்ட வர்றதுக்கு. 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவனே கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதுக்கு நீங்க கையை தட்டி இருக்கணும் இந்நேரம் பல 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 பலன்னு. அதுக்கும் 4 பேர் இங்க பேர் பரிதாபமா. ஒரு கன்வென்ஷன்ல பேசுற மாதிரி இவ்வளவு அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கிறேன். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே, நல்ல கவனிங்க, தப்பிக்கிறதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தின நாட்களிலே
தேவன் எப்படியாவது இவன் தப்பிச்சு வந்துருவான்னு காத்திருந்த நாட்களிலே, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்தே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேவன் அவர்களுக்கென்று ஒரு பேழையை ஆயத்த பண்ணினார், ஒரு சபையை ஏற்படுத்தினார். அங்க போனா எப்படியாவது பொழைச்சிருவாங்க, அந்த இடத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா இவங்க காக்கப்பட்டுருவாங்கன்னு சொல்லி தேவன் அவர்களுக்கென்று ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். பேழையை ஏற்படுத்தின நாட்கள் முதற்கொண்டு தேவன், ஆமென், அவன் தப்பு செய்ய போதெல்லாம் எப்படியாவது இவன் என் பிள்ளை திரும்ப வந்துருவான்னு நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது, அப்படி காத்திருந்தும் கூட திமிரெடுத்து போனவைகள், அப்படி காத்திருந்தும் கூட அடங்கா பிடாரிகள், அப்படி காத்திருந்தும் கூட, ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் பட்சமாய் திரும்பாதவர்கள், அப்படி காத்திருந்தும் கூட தேவனிடத்திலே அன்பு செலுத்தாதவர்கள், எனக்காக ஒருவர் தன் ஜீவனையே கொடுத்து என் பாவம் நீங்க என்னை சுத்திகரித்திருக்கிறார் என்கிற சூழலை அறிஞ்சும் கூட விசுவாசியாத முரட்டாட்டமுள்ள வணங்கா கழுத்துள்ளவர்கள். கேட்டா கிறிஸ்தவன் அடுத்த மாசம்லாம் ஆராதனையில் உட்காராம கம்யூனிக்கு வந்து நின்றாதீங்க, தரமாட்டேன் நான் சொல்லிருங்க. வெளியே இருக்கிறாங்களா? உள்ள வர சொல்லுங்க. யார் வெளியே இருக்கிறது? உள்ள வாங்க. கீழ்ப்படியாமல் போனவைகளே. நானும் கோபக்காரன். வெளியே என்ன வேலை? உள்ள பேசிட்டு இருக்கிறாங்களே. அடுத்த மாதம் கம்யூனியனுக்கு ஆராதனை நேரத்தில் பங்கெடுக்காதவங்க நீங்களே சத்தம் இல்லாமல் உட்காந்துருங்க. வந்து நான் தரமாட்டேன்னு சொல்கிறத விட, அப்போ நீங்கள் சொல்லலாம், நல்ல வேளை கம்யூனியன் எடுக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பாவம் செய்யலாம், போய் தொலை, எனக்கு என்ன. பயம் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து உட்காந்து கம்யூனியனில் என்ன செய்ய முடியும்? பங்கெடுக்க முடியும். பயம்னு கூட சொல்ல வேண்டாம், அவர் மேலே வச்ச அன்பு. அல்லேலூயா. எனக்காக தன் ஜீவனையை கொடுத்து என்னை தன்னோடு கூட இணைத்து கொண்ட சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா, தமது சாயலாக தமது ரூபத்தின்படி என்னை எவ்வளோ அழகாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த மேன்மையை விடவா எனக்கு? கடைசியில் என்னை சீமான் மாதிரி பேச வச்சிட்டீங்களே மாதிரி. ஐயோ ஆண்டவரே. சரி, ஓகே, இங்கே வருவோம். தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாதவர்கள் காக்கப்பட்டாங்க. இப்ப திரும்பவும் இவங்களை கொண்டு வரணும்னு சொல்லி அவரு கீழே இறங்கி, அல்லேலூயா, கீழ்ப்படியாம போனாங்க, அழிஞ்சிட்டாங்கன்னு நீங்களும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கீழ்ப்படியாமல் போனாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? ஹலோ, முரண்பாடாக இருக்கதா நான் பேசுறது? அப்படித்தான் இருக்கும். நான் சொல்லலை, பைபிளில் இருக்க வசனத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். 4000 வருஷத்துக்கு முன்னாடி கீழ்ப்படியாமல் போனாங்களாமா, அவங்கள அழிச்சு போடாமல், அக்கினியில் போடாமல், நரகத்தில் தள்ளாமல் வெயிட் பண்ண வச்சுருந்தாராமா. எதுக்காக? தன்னுடைய குமாரனுடைய மரணத்தை விசுவாசிக்கும்படிக்கு, தன்னுடைய குமாரனுடைய ரத்தம் சிந்துதலை விசுவாசிக்கும்படிக்கு, தன் குமாரனால் உண்டாகும் மீட்பை விசுவாசிக்கும்படிக்கு, அந்த மீட்பினாலே ரட்சிக்கப்பட்டு மறுபடியுமா எழும்பும்படிக்கு, அவர்களுக்கென்று மறுபடியுமா எழும்பத்தக்க ஞான ஸ்நானம் என்கிற அடையாளத்தை தேவன் வைத்தார். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தானே. திரும்ப உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் மாம்சத்தோடு கூட இணக்கமாகி, பூமிக்குரிய காரியங்களோடு கூட இணக்கமாகி, தேவனுடைய ஆவிக்குரிய தன்மை விட்டு நீங்கள் தூரமாக போயிருந்தாலும் விடமாட்டாருங்க. அவர் விடமாட்டார். ஏன்னா பெத்தவனுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியும்.
புல்ல பக்கிரி மாதிரி தாறுமாறா தெரியும், பெத்தவனுக்கு தான் தெரியும் வலியும் வேதனையும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள், ஆமென், சத்தத்துக்கு செவிகொடாத பிள்ளைகள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் போயிட்டீங்கன்றதுக்காக நீங்கள் அப்படியே விடப்போகிறது தேவனுடைய சித்தமும் அல்ல, தேவனுடைய சாயலாய் இருக்கிற உங்கள் பெத்தவங்களுடைய சித்தமும் அல்ல. எப்படியாவது உன்னை கூட்டி வந்துடணும், எப்படியாவது உன்னை இழுத்துட்டு வந்துடணும், எப்படியாவது எப்படியாவது எப்படியாவதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தாரு. கடைசியில் அவரே இறங்கி வந்துட்டு இப்பயாவது என்னைய பாருன்றார். என் அன்பை பாரு, என் இரக்கத்தை பாரு, என் கிருபையை பாரு, நீ அறியாததும் உனக்கு எட்டாது. இதெல்லாம் யோசிச்சிருக்கோமா என்னைக்காவது? நாம் அறியாதது நமக்கு எட்டாததுமான பெரிய நன்மைக்கு கர்த்தர் நம்மை பாத்திரவானா வச்சிருக்கிறாரு. அந்த தைரியத்தோடு கூட இப்போ நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா. அந்த தைரியத்தோடு கூட ஒரே நிமிஷம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஒன்று, உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, அல்லது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நிலைச்சிருப்பதற்கு, அல்லது உங்களுடைய காரியம் எதுவாய் இருந்தாலும் இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் எட்டாத பெரிய காரியம் இவ்வளோ நேரம் பார்த்துட்டோமா? இவ்வளோ நேரம் பார்த்துட்டோமா? ஹல்லேலூயா. தேவ சாயல். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, அப்படி ஜெபம் பண்ணிடலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 20 வாசிங்க. எபேசியர் 4:20 அப்படியே ஜெபம் பண்ணலாம். எபேசியர் 4:20. நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவுக்கு அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய மெய்யான நீதியிலும் கரெக்டா வாங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அப்படி சொல்லலாமா? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். மோசம் போக்கும் இச்சைகளாலே நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் அலக்களிக்கப்பட்ட பழைய மனுஷனை களைந்து போடுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய பிள்ளை. உலகத்துக்கும் எனக்கும் நிறைய தூரம். ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். உலகத்தோடு தான் நாம் வாழப்போகிறோம். ஆனால் உலகத்தினுடைய காரியத்தில் நாம் இழுப்புண்டு போகாதபடிக்கு, நாம் வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு ஞானம் உள்ளவர்களாய், ஆமென் ஸ்தோத்திரம், தேவ சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள், அவர்களுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட சேத், அவர்களுடைய சாயலிலே அந்த சாயலோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் எந்த நிலையில் இருந்தாலும் மறுபடியும் நம்மை எழுப்பி நம்மை திரும்பவும் அவரோடு கூட 4000 வருஷத்துக்கு முன்னாடி தேவ சாயலோடு இருந்த தேவ புத்திரர்கள் தவறு செய்த போது அவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் கட்டுகளிலே வைக்கப்பட்டிருந்தார்கள், அழிக்கப்படவில்லை, அவர்கள் கட்டப்பட்டிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த ஆமென் ஸ்தோத்திரம் மரித்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆவியிலே காவலிலே இருந்த அந்த ஆவிகளோடு கூட போய் பிரசங்கம் பண்ணி அவர்களை தம்மோடு கூட இணைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவராய் இருந்தார் என்று சொன்னார். அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ஆமென் கழுவப்பட்டு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார். உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்திருக்கிற நீதியானது அன்கம்பேரபிள்,
எது கூடயும் இணைக்கப்பட முடியாது. ஈடு இணை இல்லாத கிருபை, ஈடு இணை இல்லாத கிருபை அது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஒரே நிமிஷம் மாற்ற ஜெபம் பண்ணலாமா? என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரே, அறியாததும் எட்டாவதுமான ரகசியத்தை இப்ப நாம் பார்த்துட்டோம். நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்திற்கும் எட்டாத ரகசியங்களை பார்த்துட்டோம். அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னே ஒண்ணு, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னாரு. அவரை நோக்கி பார்க்க, அவரை நோக்கி பார்த்து கேளுங்க, அவரை நோக்கி பார்த்து பேசுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து. என்னை நோக்கி கூப்பிடு, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றீர். இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் அப்படியே சோமனுங்க, 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 சோமனுங்க. எல்லாரும் சோமன ஆரம்பிங்க. ஆமென், ஆமென், ஆமென். அவருக்குள் பலப்படும்படி, அவருக்குள் பலப்படும்படி. ஓ ஹல்லேலூயா. கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடுவே. ஆமென். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஹல்லேலூயா. ராமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ராமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆமென். இறை பாடுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. இறை பாடுதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல், சிலுவை நிழல் ஹல்லேலூயா. சுகமாய் அங்கு தங்கிடுவே. ஆமென். திருப்பாதம் நம்பி ஹல்லேலூயா. திருவை நீரை இயேசுவே. ராமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ராமதன்பை கண்டடைந்தே ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டு, அவராலே எனக்கு நிறைவான பலன் உண்டு. என்னை நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். நான் தேவனுடைய சாயல், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலை தரித்து கொண்டவர்களா. ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கிருபையாய் நீர் கொடுத்த இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காய் நன்றி சொல்லுவோம். உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, உம்மை ஸ்தோத்திரிக்க, உடைய வார்த்தையிலே பலப்பட கர்த்தர் எங்கள் கிருபை பாராட்டினபடினாலே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த தைரியத்தோடு கூட உம்மை நோக்கி பார்த்தோம்.
அந்த தைரியத்தோடு கூட உம்மிடத்தில் நாங்கள் ஜெபித்தோம். அந்த தைரியத்தோடு கூட உடைய கிருபையை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய தயவுள்ள கரவினை தாங்கட்டும், வழி நடத்தட்டும், ஆசீர்வதியும். ஜெபித்த பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல விடுதலையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நல்ல நன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நல்ல ஆறுதலை, சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவனுடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து நாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது.